ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாம், ஸ்வேதா இஸ் crying. என்னம்மா, உங்க அம்மா அக்கா பாட்டி எல்லாம் உன்னை இங்க விட்டுட்டு போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? வருத்தப்படாத, இது எல்லார் பொண்ணோட வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். நாங்க உன்னை நல்லா பாத்துக்குவோம். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. நாங்க யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டோம். சரி கண்மணி, நாம கிளம்பலாம். வீட்டுக்கு போய் பூமிகா கௌதம் கல்யாணத்தை ஸ்வேதா வச்சு எப்படி முடிக்கலான்னு யோசிக்கலாம். அதுக்கான வேலையை பார்க்கலாம். வா. உடனே வாத்த ஆற போட்டா நமக்கு தான் ஆபத்து. ஸ்வேதா இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டாலும் அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள அந்யூன்யமா ஆகிறதுக்குள்ள பூமிகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்பதான் பூமிகாவால இந்த வீட்டை ஆள முடியும். சரியா சொன்னீங்க பாட்டி. நான் தான் இந்த வீட்டை ஆளணும். ஸ்வேதா எனக்கு எப்பவுமே வேலைக்காரியா தான் இருக்கணும். எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தேன். சாமி மாதிரி நீ வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லார் போலயும் என் பையனும் மாறிடுவான். கல்பனா, என்னம்மா, என்ன இது நல்ல நாடகமா கண் கலங்கிக்கிட்டு? ஹாப்பியா இரு. இல்லங்க, இது சந்தோஷத்துல வர கண்ணீர். ஸ்வேதா, எனக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நீதான். இன்னைக்கு வந்தவ உங்களுக்கு அடுத்தனா, அப்ப மூத்த மருமகன் நான் எதுக்கு இருக்கேன்? என் தங்கச்சி ஸ்ருதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் முடியட்டும். அப்புறம் பாருங்க, நானும் என் தங்கச்சியும் இந்த வீட்டை எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிறோன்னு. ராகினி அத்தை, நீ போய் மேடி ரூமை ரெடி பண்ணு. சரிங்க அத்தை. பூமிகா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பக்கம் ராசத்தி ஸ்வேதாவை தேடிக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா அவ கண்ணில் பட்டுடக்கூடாது. இன்னொரு பக்கம் ஸ்ருதி உனக்கு போட்டியா கௌதம கல்யாணம் பண்ணிக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு ஸ்ருதி அப்பா ராஜசேகர் கிட்ட நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் மீறிதான் நாங்க உன் கல்யாணத்தை நடத்தணும். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுது பாட்டி. நான் ஸ்வேதா மாதிரி கிடைச்சதை ஏத்துக்கிற ஆள் கிடையாது. ஆசைப்பட்டது போராடி அடையிற ஆள். கௌதம் எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பேன். அப்படி சொல்லுடி. அப்பதான் நீ என் பொண்ணு. ஸ்வேதாவை உன் கல்யாணத்துக்காக கல்பனாமா கிட்ட பேச வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ போய் கௌதம் கிட்ட உங்க அண்ணா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுங்கன்னு நீ அவனையும் தூண்டி விடு. ஏன்னா ரெண்டு பக்கமும் அடிச்சாதான் கல்பனாமா நம்ம வழிக்கு வருவாங்க. சரிம்மா. பரவாயில்ல விடுறா, நான் பாத்துக்கிறேன். ஆமா கௌதம், டேய், நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். வா பூமிகா. என்ன கௌதம், ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? பின்ன இருக்காதா? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்ல போனா இந்த உலகத்திலே இப்ப ஹாப்பியா இருக்க ஆள் நான் தான். இந்த ஹாப்பினஸ்க்கு நான் தான் காரணம். என்ன மறந்துடாத கௌதம். ஆஃப் கோர்ஸ். உன்னை எப்படி நான் மறப்பேன்? கௌதம், நீ உன் அண்ணன் கல்யாணத்தை பார்த்து ஹாப்பி ஆயிட்ட.
உன் அண்ணன் உன் கல்யாணத்தை பார்த்து ஹாப்பி ஆக வேண்டாமா? நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வா. எங்க அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் உன் வீட்டுக்கு வர்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்றது வேஸ்ட். லவ் பண்றது வேணா நாம முடிவெடுக்கலாம். ஆனா கல்யாணம் நம்ம அப்பா அம்மா தான் முடிவெடுக்கணும். அதனால உங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லாம எங்க அம்மா கிட்ட நேரடியா பேச சொல்லு. அவங்க சம்மதிச்சா நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன கௌதம் இப்படி கலண்டுக்கிற? எங்க அம்மா எப்படி அவங்களா வந்து உங்க அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க? நீயே உங்க அம்மா கிட்ட போய் நான் பூமிகாவை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி ஆரம்பிச்சாதானே எங்க அம்மா வந்து பேச முடியும். சரி ஓகே, நாளைக்கே எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? ஹாப்பி தானே? அந்த லூசு பையலுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் என் நேரம். என்ன பண்றது? அத்தை வேற ரூமை ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ரெடி பண்ணி தானே ஆகணும். ஸ்ருதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்ச காரியம் கைகூடும். ராகினி, என்னடி பண்ணிட்டு இருக்க? மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல அதான் ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏமா திட்டுற? பின்ன உன்னை திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? அந்த கிறுக்கனுக்கு கடைசி வரை கல்யாணமே ஆகாது. அவன் பங்கு சொத்தும் கடைசியில உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் வரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கிறுக்கனுக்கு வேற இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனி கல்பனா அம்மா குடும்ப சொத்தையெல்லாம் நாம அடையணும்னா மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் வாரிசு இருக்க கூடாது. கல்பனா அம்மா குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு பிறந்தா அது ஒண்ணும் உனக்கு பிறக்கணும், இல்ல கௌதம்க்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி ஸ்ருதிக்கு தாண்டி பிறக்கணும். அப்பதாண்டி நம்ம நினைச்சது நடக்கும். அத நல்லா நீ மனசுல வச்சுக்கோ. சரிம்மா. சரி, மாதவன் ஸ்வேதாக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்க நீ என்ன பண்ண போற? தெரியலம்மா, இனிமேதான் யோசிக்கணும். நீ யோசிச்சது போதும். நான் சொல்றது அப்படியே செய். புரிஞ்சுதா? ஓகேம்மா, அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்ல? இல்ல சம்பந்தி, இனிமே ஸ்வேதா உங்க பொண்ணு மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நாங்க இங்க வந்து தங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, நாங்க கிளம்புறோம். சரிங்க, நீங்க நம்ம கார்லயே போய் இறங்கிக்காங்க. சரி சம்பந்தி, கார்ல ஏசி இருக்குல்ல? இருக்கு. சரி சம்பந்தி, நாங்க வரோம் சம்பந்தி. வாங்க. வரோமா? அம்மா, எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவே மனசு இல்லம்மா. சீக்கிரம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். ஆயிடலாம் பூமிகா. என்ன ஆயிடலாம்? வந்துட்டான் பீங்கான் தலைய.
வளர்ப்பு மகளை நல்ல விதமா கட்டி கொடுத்த மிதப்புல போறீங்கல்ல? நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் என் கையில தான் இருக்கு. அத 2 பேரும் மனசுல வச்சுக்கோங்க. பூமிகா கௌதமுக்கு தங்கச்சி. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும், நல்லா தெரியும். நாங்க உங்க பக்கமே வர மாட்டோம். நாங்க வரோம். ஐயோ, இவங்களை நம்ப முடியாது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ராகினி, அத்தை, அந்த பூவெடுமா. என்னங்க அத்தை? என்னங்க? ரூம் சூப்பரா இருக்கே. ஆனா எதுக்கு இப்படி ரூம் ரெடி பண்ணிருக்காங்க? கேட்டா எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம சிரிக்கிறாங்க. யார கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சரி, பொண்டாட்டி வரட்டும், அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வேதா, என் மகன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனை மாத்த உன்னால மட்டும்தான் முடியும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே காரணம், மாதவன் எவ்வளவு சீக்கிரத்துல இல்லற வாழ்க்கைக்குள்ள வரானோ அவ்வளவு சீக்கிரத்துல அவன் மனசுல மாற்றம் உண்டாகி அவன் எல்லார் மாதிரியும் ஆயிடுவான்னு டாக்டர் சொன்னதுனாலதான். நீ அவனை மாத்தணும் ஸ்வேதா, அவன் மாறணும். நீங்க 2 பேரும் குழந்தைங்கெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா அது நடக்காது. அது மட்டும்தான் எனக்கு வேணும். ராகினி, சொல்லுங்க அத்தை. பால் எடுத்துட்டு வாமா. ஃபர்ஸ்ட் நைட் நடந்து குழந்தை பிறக்கணுமா? எப்படி பிறக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
ராகினி, சம்பந்தி அம்மா தூங்குறதுக்காக தூக்க மாத்திரை வச்சிருப்பாங்கல்ல, அந்த தூக்க மாத்திரையில ஒரு 4 எடுத்துட்டு வா. அதை யாருக்கும் தெரியாம முதலிரவு ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த பால்ல கலந்து கொடுத்துரு. பால்ல நல்லா குடிச்சிட்டு அந்த குண்டச்சியும் லூசு பையனும் நல்லா தூங்கட்டும். அவங்க 2 பேருக்கும் எப்பவும் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடந்துடவே கூடாது. அத நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்தா ஸ்வேதா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லபடியா புரிஞ்சு நடந்துக்கோ. போ. பொண்டாட்டி, போ. பொண்டாட்டி, 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 இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தம்பி கிட்ட கேட்டேன். அவன் பால் குடிக்கணும், பழம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கணும்னு சொன்னான். எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம பண்ணணும்னு கேட்டேன். அவன் சிரிக்கிறான். அவன் சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிஞ்சா சொல்லு. எனக்கு பசிக்குது, நான் பால் குடிக்க போறேன்.
மேடி வேண்டாம் மேடி, கிட்ட வராதீங்க. மேடி வேண்டாம் மேடி, வேண்டாம் மேடி, மேடி வேண்டாம் மேடி, மேடி மேடி வேண்டாம்.